பொருளை நம்ம சாப்பிட்றோம், ரொம்ப சுவையானது பிடித்து விட்டது அப்படின்னா அதை மனம் விடுமா அப்படின்னா கிடையாது. மீண்டும் மீண்டும் அதை அனுபவிக்க தோன்றும், மீண்டும் அதை சாப்பிட தூண்டும். தேடி தேடி போய் சாப்பிடுவோம். என்னைக்காச்சும் இந்த இறை அனுபவத்தை நாம் பெற்று இருக்கிறோமா? இந்த வகையில் சாப்பாட்டில் வந்துட்டு திருப்தி அடைந்திருப்போம், நண்பர்களில் திருப்தி அடைந்திருப்போம், இந்த மாதிரி பல விஷயங்களில் திருப்தி அடைந்த போதிலும் அவர்களை நாடி இந்த மனமானது செல்கிறதே, என்றாவது ஒரு நாள் இந்த மனதிற்கு அந்த இறை அனுபவம் கிடைத்து அதிலே கிடைக்கின்ற அந்த ஆனந்தத்தை இந்த மனமானது உணர்ந்து விட்டால் மற்ற அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு இறைவனை நாடி சென்றுவிடும். ஆனால் அதுதான் கடினம், அதை தான் நம்ம செய்யணும். அப்போ அந்த இறை அனுபவத்தை இந்த மனதிற்கு கொடுப்பது யாருன்னா நாம் தான் கொடுக்க முடியும், மற்ற யாராலும் கொடுக்க முடியாது. இப்போ நிறைய குருமார்கள், நிறைய தவசீலர்கள் எல்லாம் பேசுகிறார்கள், அதை பற்றி நாம் கேட்கின்றோம் என்னும் பொழுது அவர்களுடைய அனுபவம் நம் அனுபவமாக மாறுமா என்றால் கண்டிப்பாக கிடையாது. அதற்கு வாய்ப்பே கிடையாது, 100% வாய்ப்பே கிடையாது. அவர்கள் சொல்வதை ஒரு கதையாக கேட்கலாம், ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு சொற்றொடராக, ஒரு இன்னும் சொல்லப்போனால் ஒரு படி மேலேயே போய் அது ஒரு அனுபவமாக, எனக்கு ஏற்பட்ட அனுபவமாக நான் உணர முடியுமே தவிர உண்மையாகவே அந்த அனுபவத்தை நான் உணர்ந்தேனா அப்படின்னா கிடையாது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கு நாம தான் முயற்சி செய்யணும். இந்த மனதிற்கு அந்த சுவையை அந்த உண்டாக்குவதற்கு, அதை அனுபவிப்பதற்கு ஒரு வாய்ப்பை யாரால் தர முடியும் அப்படின்னா இந்த உயிரால் தான் முடியும். அப்போ இந்த எண்ணங்களின் தொகுப்பாக இருக்கின்ற இந்த மனதானது உண்மையான இறை அனுபவத்தை பெற்றுவிட்டால் அந்த எண்ணங்களையெல்லாம் தவிடுபொடி ஆக்கிவிட்டு இந்த உயிரானது எங்கு நிலை பெற்று விளங்கும் என்றால் அந்த பரமாத்மாவிடம் நிலை பெற்று விளங்கும். அந்த அனுபவத்தை தவிர வேறு அனுபவத்தை அது எதிர்பார்க்காது. இந்த உயிரானது வேறு எந்த அனுபவத்தையும் எதிர்பார்க்காது, இரண்டரை கலந்த நிலையை அடைந்து விடுகிறது. இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கக்கூடியது அப்படின்னா அவ்வளோ சாதாரணமாக நடக்கக்கூடியது அல்ல, தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. மனதிற்கு முதலில் நாம் பழக்கப்படுத்த வேண்டும். இறை அனுபவத்தை பழக்கப்படுத்தி விட்டால், அந்த சுவையை மனதிற்கு ஒரு அனுபவமாக ஏற்படுத்தி விட்டால் கண்டிப்பாக அந்த மனமானது அதை பற்றி கொள்கின்றது, அந்த அனுபவத்தை, அந்த இன்பத்தை பற்றி கொள்கிறது. மற்ற எல்லா இன்பங்களையும் தவிடுபொடியாக்கிவிடும் மனது. ஏன்னா அலாதியான சுவை அது. இந்த பிறக்கும் போதும் சரி, இறக்கும் போதும் சரி, தனித்து இயங்கக்கூடியது இந்த உயிர். பிறக்கும் போதும் யாருடனும் இணைந்து பிறப்பதில்லை, போகும்போதும் யாருடனும் இணைந்து போவதில்லை. வந்த பாதை வேறு, சென்ற பாதை வேறு அப்படின்னு தனித்தனியாக தான் போகுது. வாழும்போது கொஞ்சம் தனித்திருந்து நமக்குள்ளே இருக்கின்ற அந்த இறை அனுபவத்தை உணர்ந்து கொண்டு, இந்த இறை அனுபூதியை உணர்ந்து கொண்டு அதிலே நாம் பெரிதாக அனுபவம் பெறும் பொழுது, அதிலே பெரிதாக நாம் இன்பத்தை அனுபவிக்கும் போது கிடைக்கின்ற அந்த ஒரு ஆனந்தத்திற்கு, இன்பத்திற்கு எந்த ஒரு ஈடு இணை அப்படிங்கிறது எதையுமே சொல்ல முடியாது அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் பார்த்து கொடுத்த வாழ்க்கை, இறைவன் பார்த்து கொடுத்த வாழ்க்கை, அதில் மேடு பள்ளங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கின்றது. இதிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அப்படின்னா, இந்த துன்பங்கள் எல்லாம் வந்தால் அதை அனுபவமாக, உரமாக இட்டு வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தும் பொழுது தான் வார்த்தைக்கான அனுபவம், அந்த வாழ்க்கைக்கான அனுபவமானது கிடைக்கிறது. மாறாக துன்பம் வந்து விட்டது அப்படின்னு நீங்கள் தயங்கி நின்றீர்கள் என்றால் இந்த வாழ்க்கையானது அர்த்தமற்றதாக போய்விடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. கிடைத்த ஒரு மாபெரும் பிறப்பையா, மீண்டும் மீண்டும் நாம் சொல்வது ஒன்றே ஒன்று தான், இது மாபெரும் பிறப்பு. மனித பிறப்பு அப்படிங்கிறது மாபெரும் பிறப்பு, இறைவனை உணர்வதற்கு கிடைத்த அரும்பெரும் பிறப்பு. இதிலே நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு அவர் இப்படி இவர் எப்படி என்பதையெல்லாம் விட்டு நாம் பார்க்கின்ற கண்ணோட்டம் சரியாக இருக்கும் பொழுது நமக்கு அதற்கான வாழ்க்கையானது அமையப்பெறுகிறது. இறைவனை அடைய வேண்டும் என்பது இலக்கு. ஏன்னா மனித பிறவி அவ்வளவு எளிதாக கிடைத்து விடுவதில்லை, நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சது தான். புல்லா பூடா மரமா இந்த மாதிரி பல பிறவிகளை எடுத்து ஒரு பிறவியானது இந்த அரும்பெரும் பிறவியாக மனித பிறவி கிடைக்கிறது. இந்த அரும்பெரும் மனித பிறவியிலே பல தெய்வநாமங்கள் இருந்தாலும் உண்மையாக பரம்பொருளை வழிபடக்கூடிய அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைத்திருக்கிறது. சிவபெருமானை வழிபடக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு இந்த ஜென்மத்திலே கிடைத்திருக்கிறது. அவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இதில் கிடைத்த அந்த வாய்ப்பையும் நழுவி போகிற மாதிரி சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி விடுகிறார். ஏன்னா திருவிளையாடல் அல்லவா, உன்னால் முடிந்தால் வந்து பார் அப்படிங்கிற மாதிரி இந்த ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா, அந்த ஐம்புலன்கள் செய்கின்ற அந்த செயல்களிலே மனமானது ரொம்ப குழம்பி போய்விடுகிறது. கண் எதையாவது பார்த்துவிடும், காது எதையாவது கேட்டுவிடும், வாய் எதையாவது பேசிவிடும். இந்த மாதிரி ஐம்புலன்களும் பார்த்திங்க அப்படின்னா
அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்மளும் எவ்வளவோ கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைப்போம். இறைவனை மட்டுமே மனம் நினைக்க வேண்டும், இறைவனை பற்றியே பேச வேண்டும், இறைவனை பற்றியே கேட்க வேண்டும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளும் முயற்சி செய்து பார்ப்போம். ஆனாலும் இந்த ஐம்புலன்கள் வந்துட்டு எப்போவுமே நம்மளைய சும்மா விட்டுறது இல்லை. முடிஞ்சளவுக்கு அதனுடைய வேலைகளை அவைகள் செய்து கொண்டே இருக்கும். இப்போ இதையும் தாண்டி நான் சிவபெருமானை நினைக்கின்றேன், வழிபடுகின்றேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல நம்மளுடைய பக்தி சிரத்தை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கணும். அப்படி ஒருத்தருக்கு அந்த பக்தி சிரத்தை அதிகமாக இருக்கிறது அப்படிங்கும்போது தான் இந்த ஐம்புலன்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். நம்ம சொல்வதை கேட்காட்டி கூட ஒரு இடத்திலே அது மட்டை குவிக்க முடியும், கொஞ்சம் அமைதி பெற செய்ய முடியும். அந்த காலகட்டத்துக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா மனமானது பெரும் தவிப்பை உண்டாக்கிவிடும். அதாவது கண் பார்க்கறதெல்லாம் வேண்டும் அப்படின்னு நினைக்கும். அதே போல் சுவையை பார்த்தால் நமக்கு அதை உண்ண வேண்டும் என்ற எண்ணம் வரும். காதுகள் எதையாவது கேட்டால் அதை அனுபவிக்க வேண்டுமே என்ற எண்ணம். இந்த மாதிரி பலவிதமான எண்ணங்கள் வந்த போதிலும் நம்ம மனமானது இன்னொரு பக்கம் இறைவனை நோக்கி இழுத்து கொண்டே இருக்கும். சிவபெருமானை பற்றி எண்ண வேண்டும், சிவபெருமானை பற்றி பேச வேண்டும், சிவபெருமானை பற்றி சிந்திக்க வேண்டும். இந்த மாதிரி அது ஒரு பக்கம் இருக்கும். இந்த ஐம்புலன்கள் ஒரு பக்கம், இந்த மனம் ஒரு பக்கம், ஒரு ஊசலாட்டம் போல் இருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளம் நிறைய தண்ணீர் இருக்கிறப்ப அந்த மீன்கள், அங்கே இருக்க மீன்கள் பார்த்திங்கன்னா துள்ளி விளையாடி அப்படியே நீந்தி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மனமானது அந்த இறைவனுள் லயத்து விடும்போது அப்படி ஒரு இன்பமானது ஏற்படும். அதே சமயத்தில் அந்த குளத்தில் தண்ணீர் வற்றும் போது பார்த்திங்க அப்படின்னா அடுத்து வாழ்கிறதுக்கு வழி இல்லைங்கும் போது அந்த மீன் துடிக்கும் இல்லையா, அந்த மீன் துடித்தல் அப்படிங்கிறது நம்மளுடைய மனதின் திண்டாட்டத்திற்கு ஈடானது போல ஆகும். மனமானது இறைவனை அப்படியே அடைய வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கும், அப்படியே துடித்து கொண்டிருக்கும் மனமானது. ஆனால் ஏனோ இந்த நம்மளுடைய ஐம்புலன்கள் எல்லாம் வேறு பாதைக்கு நம்மை திருப்பி விட்டு நம்முடைய அந்த சிரத்தன்மையை சோதிக்க முற்படுகிறது. அதையெல்லாம் தாண்டி ஒருவன் சிவபெருமானை நினைக்கின்றான் அப்படிங்கும்போது அது அவர் கொடுத்த வரம்.